ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 8ஆம் இடம் அஷ்டமச்சானம். விருச்சிக ராசிக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ல் செவ்வாய் இருக்குது, சிறப்பு தான். இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ராசி மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை. இதில் விசாக 4ஆம் பாதம் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இயல்பு நிலையில் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அனுச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம். சனி பகவானும் வருகிற 29 ஜூன் 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. நல்ல அமைப்பு தான். சனி வக்கரம் அடைகிறது விருச்சிக ராசிக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இயல்பு நிலையிலிருந்து திரும்புகிறாரு, பின்னோக்கி வராரு. 140 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். 29/6/2024 இருந்து 15/11/2024 வரைக்கும். நம்ம இந்த கிரக அமைப்பை சொல்லிட்டு பலனுக்கு போகிறேன். பத்திர ராஜயோகம்னு ஒரு யோகம் உங்களுக்கு அமையுது. சரியா? அஷ்டம ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் அமைகிறது அருமையான அமைப்பு. அந்த பலனை பற்றி சொல்ல போகிறோம். நல்லா இருக்குங்க. விருச்சிக ராசிக்கு அடுத்த வருகின்ற காலங்கள் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ராசிக்கு 5, 6, 7, 8, 9, 10 கிரகங்கள் வளர்க்குறது நல்ல அமைப்பு தான். கிரகமாலியா யோகம் கை கொடுக்குது. ஓகே, சனி பகவான் நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. சரி நேயர்களே, இப்போ ராசிக்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே குரு பார்த்தாருன்னா அனைத்துமே சரியாக போயிடும். எல்லா பிரச்சனையும் தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குது. 100க்கு 50% நீங்கள் எல்லா லெவல்லையும் இருக்கிறீங்க. உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது. எதுவும் அதை தாண்டி வராது. குரு பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உங்களுக்கு உள்ள எதுவுமே வராது. ஸோ இந்த அமைப்பில் அஷ்டமஸ்தானம் வளர்க்குது. அஷ்டமஸ்தானம் பொதுவாகவே கெட்ட இடம் தான். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமாக இருந்தாலுமே கடன், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் உள்ளதெல்லாம் 8ஆம் இடம் தான். தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளது 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் இப்போதைக்கு சுபத்துவமாக இருக்குது. 8ஆம் இடம் சுபத்துவம்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னம்னா, 8ஆம் இடம் சுபத்துவமாக ஆச்சுன்னா எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். திடீர் யோகம் நடக்கும், திடீர் அதிர்ஷ்டம் நடக்கும், விபரீத ராஜயோகம் நடக்கும். எதிர்பாராத பணம் கைக்கு வரும். எதிர்பாராத பணம்னா என்ன? இந்த அரியஸ் பணம், கடன் கொடுத்த பணம், இன்சூரன்ஸ் பணம், மற்றவங்க பொருள், பிறர் பொருளுக்கு நம்ம ஜாமீன் எடுக்கிறது, பிறர் பொருள் நம்மக்கிட்ட வருது, பராஃபட்டணி, பிறர் சொத்துக்கு நம்ம பொறுப்படுத்துக்கிறது, இப்படி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். விருச்சிக ராசியை சுற்றி நடக்கும். இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? ராசிக்கு 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் வழுக்குதுங்க. அடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானம் தொடர்ந்து வழுக்குது. 2ஆம் இடமும் வழுக்குது. தன வருமான ஸ்தானமும் வழுக்குது. ஸோ நல்லா இருக்கும். குடும்பத்துக்கு லாபம் வரும். எப்படினாலும் ஒரு வகையில் குடும்பத்துக்கு லாபம் சுற்றி வரும். அது நேரடியாக வருதோ, ஊரை சுற்றி வருதோ, எப்படியோ உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு லாபகரமான நாட்கள் வருகின்றன. உங்களை சுற்றி ஒரு உயர்வான ஒரு ஒளிவட்டம் வீசிக்கொண்டே இருக்கிறது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பத்திர ராஜயோகம். புதன் ஸ்தான பலம் பட்டு ஆட்சி பெறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. கோச்சாரத்தில் வெற்றி மேல் வெற்றி, காரிய வெற்றி இருக்கும். பொதுவாக புதன் ஒரு மென்மையான கிரகம். சரியா? அறிவுக்கு அவர் தான் அறிவு காரகன். அதுபோல் மனிதனுக்கு செழிப்பை கொடுக்குறவர் அவர் தான். புதன் வளர்த்தவங்க நல்லா இருப்பாங்க. படிப்பில் புலியாக இருப்பாங்க. கணக்கு வழக்கில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு தெளிவாக இருப்பாங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அஷ்டமாதிபதி அல்லவா? தேக ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார். போட்டி பந்தயம் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டுவார்கள். சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட புதன் ஆட்சி எடுக்கிறாரு. அடுத்த ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் தன்னுடைய உச்சவெட்டு நோக்கி வராரு. ஆரோகண கதியில் வராது. உச்சவெட்டு நோக்கி வருது மிக சிறப்பு. அவருக்கு துணையாக சுக்கிரனும் வருகிறார். சுக்கிரனும் இப்போதைக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. புதன் இன்றைக்கி பயிற்சி ஏறாரு. 14/6/2024 வைகாசி 32 இன்றைக்கி பயிற்சி ஏறாரு. சுக்கிரனும் அடுத்து 15ஆம் தேதி அவரும் பயிற்சி ஆறாரு. ஆல்ரெடி அவர் பயிற்சி ஆகிட்டார். சுக்கிரன் ஆல்ரெடி பயிற்சி ஆகி 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். சரியா? அவர் 12ஆம் தேதி பயிற்சியாக போனது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரனும் புதனும் 8ஆம் இடத்துல லக்ஷ்மி நாராயண யோகம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அந்த அஷ்டலட்சுமியோட அணுக்கரம் அப்படியே விருச்சிக ராசி கிடைக்கு. சரியா? அஷ்டமஸ்தானத்தில் லக்ஷ்மி யோகம் நடக்குது. மிகச்சிறப்பு தான். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்குது. நல்ல அமைப்பு தான். கோச்சாரத்தில் வாழ்க்கை வசதி, ஸ்திரீ சுகம், குடும்பத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருப்பீங்க. பெண்களுடைய சந்தலாபம் நல்லபடியாக இருக்கும். பெண்களோட நெருக்கம் நல்லா இருக்கும். பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்ப பெண்கள் நல்ல உடைய பார்க்கப்படுவீர்கள். சரியா? அதுபோல் 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் புத்திர சுகத்தை கொடுப்பார். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். அந்த அமைப்பெலாம் இப்போ விருச்சிக ராசிக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் வீட்டுக்கு தேவையான
ஆடைகள் வாங்குவீங்க. சரியா? இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா ஆனி மாதம் முழுக்க சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. தனலாபமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். அதுபோக புதன் வந்து ஒரு மாயவியல் உள்ள கிரகம். அதனால் அமாவாசையான விஞ்ஞானிகளுக்கு நல்லா இருக்கும். சரியா? சயின்ஸ் படித்தவங்க, சில அறிவியல் சக்தி சம்மந்தப்பட்டவங்க, ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், கணித ஆராய்ச்சியாளர்கள், வேத சாஸ்திர ஆராய்ச்சியாளர்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்லா இருக்கணுங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் புதன் தனித்த புதனா குரு சுக்கிர தொடர்பில் இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும். குரு பார்வையிலும் இருக்கலாம், இல்லைன்னா சுக்கிரன் கூட சேர்ந்தும் இருக்கலாம். நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதுபோல் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு வந்து அஷ்டம லாபஸ்தானாதிபதி நல்ல இடத்தமாக இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அஷ்டம ஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை நோக்கி வருது. அருமையான அமைப்பு. போக போக தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரி போக போக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு. சரியா? பொறுத்தவருக்கு புதன் வந்து பொண்ணை கொடுப்பார். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க. அதெல்லாம் வந்து இப்போ வந்து விருச்சிக ராசினியர்களுக்கு அருமையாக வருதுங்க. அழகாக இருக்குது. பலன்கள் எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கிறீங்க. 3 நட்சத்திர நேரில் நல்லா இருக்கிறீங்க. குறிப்பாக கேட்டை நட்சத்திர நாயகன் புதன். கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அவர் வந்து நல்ல நிலைமைக்கு வரதுனால கேட்டை நட்சத்திரம் வந்து நல்லா இருக்கும். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும். சரியா? சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கேட்டை நட்சத்திரத்துக்கு நல்லா இருப்பீங்க. அடுத்த வருட காலகட்டங்கள் கேட்டை நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கெல்லாம் மிக அருமையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி பலன்கள் உலக அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. 8ஆம் இடம் வந்து வெளி இடத்த சுற்றுறது தான், வெளி இடத்துக்குள்ளே தான். தூரதேசம், வெளிநாடு, வெளி மாநில தொடர்பு இருக்கும். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நல்ல ஒரு தேடுதல்லே இருப்பீங்க. சரியா? தேடுதல்னாலே என்ன, இடம் விட்டு இப்போ இடம் நகர்றது தான் தேடுதல். ஒரு விஷயத்துலேருந்து அடுத்த விஷயத்துக்கு போகிறது தான் தேடுதல். ஒரு இடத்த விட்டு 100 இடம் நகர்ந்து போகிறது தான் தேடுதல். அந்த தேடுதல் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களும் நல்ல வேலை கிடைக்கும். இந்த வெளியூர் வேலையில் இருக்கிறவங்க, ரெப்ரசன்டேட்டிவ் வேலையில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து பஸ் கண்டக்டர், டிரைவர்ஸ், இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். தொலைதூர தொடர்பில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். இன்சூரன்ஸ் போடுறவங்க, எல்ஐசி ஏஜென்ட்டு, அதுபோல் இன்னும் ப்ரைவேட்டில் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. கம்பெனி இன்சூரன்ஸ் பாலிசி போடுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி படிப்பு ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அற்புதமாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி வீட்டை வந்து வெளியே போயிருக்கிற மாணவர்கள், உயர்கல்வி படிப்புக்காக வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிற மாணவர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தத்தோட உதவி இருக்கும். சரியா? சொந்த பந்தத்தோட உதவி இருக்கும். அதுபோக படிப்புக்காக கொஞ்சம் செலவுகளும் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்புக்காக செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ஆடம்பரமாக இருப்பீங்க. ஆடம்பரத்தை இந்த காலகட்டத்தில் ரொம்ப விரும்புவீங்க. புதன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறாரு. சுக்கிரன் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ சுக்கிரனும் புதனும் அஷ்டம ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுக்காவே இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் வந்து சுபத்துவம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 10 குடைவன் வந்து 8ஆம் இடத்துல சுபத்துவம் அடைகிறதுனால அரசு வேலை விஷயமாக வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கும். அதுமாதிரி அரசியல்வாதிகளுக்கும் சில அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் சுப அலைச்சலாக தான் இருக்கும். இஷ்டப்பட்டு தான் அலைவீங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் உடல் ரீதியாக சில சோர்வு வரும். அலைச்சலுங்கிறது வந்து என்ன, ஃபிசிக்கலாக போகிறது தானே. அந்த அமைப்பு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும். தொழிலும் கொஞ்சம் அலைச்சலோடு தான் இருக்கும். ஆனால் லாபகரமாக இருக்கும். 2ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால லாபகரமாக இருக்கும். சுபகிரகங்கள் 2ஆம் இடத்தை தொடர்பு விட்டாலே லாபம் இருக்குங்க, வருமானம் இருக்கும். அந்த வருமானம் நேரடியாக வீட்டுக்கு வரும். அவ்வளோதான். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் 2 குடைவனும் ராசியை பார்க்குறாரு. கூடுதல் சிறப்பு தான். ஸோ வருமானங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வற்றாத ஜீவநதியாக இருக்கணும். விருச்சிக ராசினியர்களுக்கு வருமானங்கிறது வந்து வற்றாத ஜீவ நதியாக இருக்கும். ஜீவ நதினா என்ன? தண்ணி வற்றாது. சில நதிகளில் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். தாமிரபரணி ஜீவநதி, கங்கை ஜீவநதி. அது மாதிரி சில ஜீவ நதிகள் வந்து வருடம் முழுக்க தண்ணீரை கொடுக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜீவநதி மாதிரி போயிட்டுருக்குது. வருமானம் வந்து ஒரு ஜீவநதியாக உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லபடியாக இருக்கும். வாக்கில் ஒரு நாணயம் இருக்கும். பேசி பழகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், பேச்சாளர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, திரைப்பட பாடகர்கள், இப்படி நிறைய சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நூதனமாக செய்வீங்க. தேக அறைக்கு நல்லாயிருக்கும். அரசாங்கத்தோட வெகுமதி கிடைக்கும். அரசாங்கத்தோட சப்சிடி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே தேனி மாதிரி சுறுசுறுப்பாக படாப்பட்டா செய்வீங்க. துரிதமாக இருப்பீங்க. அதுமாதிரி துரித சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஒரு காரியத்தை சீக்கிரமாக செஞ்சு கொடுத்து முடிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாகவே உங்களுக்கு இருக்கிறது. நாளும் பொழுது நல்ல விதமாக போய்கொண்டு இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், அதுக்கடுத்து 9ஆம் இடத்துலையும் புதன், சூரியன் வராங்க இந்த மாதத்தில். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து
அதுபோல் 11ஆம் இடத்துல கேது. இது ஒரு கிரகமாளிகா யோகம் வந்து உங்களுக்கு அடுத்து கை கொடுக்குறது. பத்திர ராஜயோகம் முடிஞ்சு அடுத்த கிரகமாளிகா யோகம் வருது. ஸோ அடுத்தடுத்து இப்படி நல்ல யோகம் வருது, நல்ல அமைப்பு தான். சரியா, ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ராசிக்கு 9ஆம் இடம் வரைக்கும் கிரகங்களால் சங்கமிக்குது. இப்போ சந்திரனும் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு, கன்னிக்கு வரப்போகிறாரு. அவர் இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? அவர் வந்து இன்றைக்கி சிம்மத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது நல்லதான், 10ல் சந்திரன் இருக்குது, நல்லதான். அடுத்தவர் பௌர்ணமி நோக்கி வராரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்கு, ஆணி பௌர்ணமி. ஸோ சந்திரன் சிறப்பாக இருக்குது, கூடுதல் சிறப்பு தான். 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் வந்து பத்திர யோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. இருந்த போதிலும் வேலையை வந்து கரெக்டாக பாருங்கள். உத்தியோகஸ்தர்கள் வந்து வேலையில் கரெக்டாக இருக்கணும். 8 கூடியவன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு வரைக்கும் நல்லது தான். இருந்தாலும் வேலையில் சில அழுத்தங்கள் இருக்கும், வேலையை நல்லபடியாக முடிங்க. கொஞ்சம் ஒர்க்கு லோடு இருக்கும். சரியா, ஒர்க்கு லோடு இருக்கும். 8ஆம் இடத்துல வந்து நல்ல யோகங்கள் இருக்குது. லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம், பத்திர ராஜயோகம், 4 விதமான யோகங்கள் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சிலவருக்கு வேலையை மாற்றலாமான யோசனை இருக்கும். ஆனால் அதனால் சில நல்ல முடிவுகள் எடுக்கும். தனியார் தொழில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதுபோல் வியாபாரத்துலேயும் வந்து தொழிலையும் சரி நல்ல லாபம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும், ரிஸ்க் எடுக்கணும். அலைச்சலோடு தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் அது வந்து அந்த அலைச்சலை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா சுக்கிரை வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்துல சுக்கிரை இருக்கிறாருன்னா 7 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் கணவன் விஷயத்தில் மனைவி விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கணவனை விட்டு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே சில பிரிவு, தற்காலிக பிரிவு இருக்கும். அந்த அமைப்பு கிரகம் கொடுக்கும். ஆனால் இருந்தபோதிலும் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 2, 5 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பிள்ளைகளோட சந்தோஷமாக தான் இருப்பீங்க. சரியா, கணவனை விட்டு கொஞ்சம் பிரிதல் இருந்தாலும், நெருக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் பிள்ளைகளால் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. அது நல்ல மாதிரி தான் இருக்கும். சில நேரத்தில் அப்படி இருக்கும், தாயோ தந்தையோ நம்மளை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. பட் நம்ம நல்லபடியாக இயல்பு நிலையில் தான் இருப்போம். அந்த அமைப்பு இருக்கும். இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் கேம்புக்கு போயிட்டார் 10 நாளாக, அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி குடும்ப தலைவி குழந்தைகளோடு தான் இருக்கும். பொழுதுபோக்கம் குழந்தைகளுக்காகவே அது மற்ற காரியத்தை பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் கணவன் வந்துடுவார். அது மாதிரி ஒரு இடைக்கால பிரிவு இருக்கும். அது வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா 7 கூடியவன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று புதன் கூட சேர்ந்து இருக்கிறார், அஷ்டமாதேவி கூட சேர்ந்து இருக்கிறது சில பிரிவை கொடுக்கும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் செலுத்தாதவங்களுக்கு சில அசுப பலன்களையும் கொடுக்கும். சரியா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து 6/7/2024 வரைக்கும் சில அசுப பலன்களையும் கொடுக்கும். அதனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. பத்திர ராஜயோகமும் மற்ற யோகமும் உங்களுக்கு இருந்தாலுமே நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். குரு வந்து 7ஆம் இடத்துல சிம்மாசனம் போட்டு உட்காந்து ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து எந்த சரிவும் இருக்காது. சரியா, சிறப்பாக தான் இருக்கும். தன்னிச்சையாக முடிவு எடுப்பீங்க, நல்லபடியாக இருக்கும். சில பேர் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணில் எரிச்சல், கண்ணில் நீர் வடிகிறதுலாம் இருக்கும். அதை உடனே பார்த்துருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சூரியனும் சம்மந்தப்படுறாரு. 2ஆம் இடம் கண்ணை குறிக்கும். 8ஆம் இடத்துக்கு சூரியன் போய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவர் சில உஷ்ணத்தை கொடுப்பார். கண் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சில உஷ்ணத்தை கொடுப்பாரு, ஒற்றை தலைவலியை கொடுப்பாரு. ஏன்னா சூரியன் நல்ல கிரகம் தான். விருச்சிக ராசிக்கு வந்து யோகர் தான், 10 கூடையவன் தான். இருந்தாலும் 10 கூடையவன் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால அவர் பங்குக்கு சில இடைஞ்சலை கொடுக்க தான் செய்வார் சூரியன். அடுத்து வந்து 9ஆம் இடம் வந்துட்டாருன்னா ஒரு பரவாயில்ல. அடுத்து 10ஆம் இடம் 11ஆம் வந்துட்டாருன்னா சூரியனால் அளப்பரிய யோகம் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஜோதிடர் என்ற முறையில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆனி மாதத்துக்கு மேலே நல்லா இருக்குங்க. சில இடர்பாடுகளோடு நல்லா இருக்கும். ஆனி மாதம் சில கண்டிஷனோடு நல்ல பலனாக இருக்கும். ஆடி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆவணி மிக அற்புதமாக இருக்கும். புரட்டாசி சூப்பராக இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு பலன்கள் போகும். சரியா, ஏன்னா 8ஆம் இடத்து கிரகங்கள் வந்துச்சுன்னா அடுத்து 9, 10, 11ஆம் இடங்கள் நல்ல இடங்கள். 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், ராஜ்யஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அடுத்து வரும்போது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கிரகங்கள் அப்படியே வருது. எல்லா கிரகங்களுமே வந்து குருவை தாண்டி தான் வருது. இப்போ சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே குருவோட சேர்ந்து ஒரு ரெஃபர்ஸ் பண்ணி தான் வராங்க. அடுத்தடுத்து உங்கள் ராசியை நோக்கி வராங்க. அடுத்து செவ்வாயும் குருவோட சேருவார். 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருமங்கள யோகம், நல்ல அமைப்பு தான். அடுத்து அப்படியே அவர் வருவார். சரியா, 8ஆம் இடத்துக்கு வருது வந்து செவ்வாய் சரியில்லை. ஆனால் அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது, 3 மாதத்துக்கு மேலே இருக்குது. அந்நேரம் அதை பார்த்துக்கலாம். அந்நேரம் புதனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி செவ்வாயோட நிலைப்பாடு இருக்கும். ஸோ @ வந்து உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற ஒரு 3 மாத காலங்கள் ஆவணி வரைக்கும் நல்லா இருக்குது. சரியா, ஆனி, ஆடி, ஆவணி. ஆனி நாளைக்கு தான் பிறக்குது, ஆனி மாதம் பிறக்குது, நல்லபடியாக இருக்கட்டும். சரியா, ஆனி மாதம் வந்து அனைத்து வெற்றிகளும் விருச்சிக ராசி கிடைக்கும். ஆனி மாதம் ஒரு பருவநிலை மாறுற மாதம். இவ்வளோ நாள் அடித்த வெயில் உஷ்ணம் வந்து குறைஞ்சி காற்றடிக்கிற மாதம் ஆனி மாதம். ஆடி மாதம் தான் காற்றடிக்கும். அதுக்கு அச்சாரமாக ஆனி மாதத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். தென்மேற்கு பருவமழை பெய்கிற காலம். அந்த தென்மேற்கு பருவமழை வந்து சில மாறுதலை இந்த பூலோகத்தில், அந்த பூமியில் கொடுக்கும். சீதோஷண நிலை மாறும்.
அது இயற்கைக்கு மாறும்போது விருச்சிக ராசிக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது 7 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் அதான் கணவன் மனைவி பிரிவுன்னு சொன்னேன். அதுபோல் சுக்கிரன் உங்களுக்கு 12 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் விரயமும் இருக்கும், ஆடம்பர செலவும் இருக்கும். சரியா, அதுவும் வந்து இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12 கூடியவன் தான். அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்ற புதன் கூட சேர்ந்து இருக்கிறார். ஆட்சி பெற்ற புதன் கூட சேர்ந்து இருக்கிற நல்ல அமைப்பு தான். 8ஆம் இடத்துல இருக்க சூரியனும் சுபத்துவமாக தான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறது. உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். சரியா, தொழில் நல்லாயிருக்கும். ஒரு ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பீங்க. கொஞ்சம் அவுட் சோர்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேம்புக்கு போகிறது, வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வருது, வீட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அவுட் சோர்ஸ்லேயே இருப்பீங்க, ரோமிங்கிலே இருப்பீங்க. இந்த அமைப்பை வந்து கிரகங்கள் கொடுக்கும். மற்றபடி நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. கூடுதலாக வந்து முத்தாப்பாக வந்து சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு ஜூன் 29ஆம் தேதி. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, சனி வக்கரம் 3ஆம் இடத்து நோக்கி வக்கரம் அடைகிறது விருச்சிக ராசிக்கு ஒரு பொன்னான காலம். 140 நாட்கள் நல்லாயிருக்கும். சனி வக்கர பயிற்சிக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். சரியா நேரில், ஏன்னா அது தனி சப்ஜெக்ட்டு. சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். அவர் வந்து வருடக்கோள். அவரை மையப்படுத்தி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து இந்த புதன் சுக்கிரன் சூரியன் இந்த காம்பினேஷனுக்காக போட்டால் தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். வாரந்தோறும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க, தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டுவாங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. இப்போதைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுது. ஆனி மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சரியா, தினமும் காலையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனைத்து வயதினரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு கர்மாதிபதி சூரிய பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் தொழிலில் வந்து சில அலைச்சலை கொடுப்பாரு, சில பிரயாணத்தை கொடுப்பாரு. அதனால் சூரியனுடைய ஆதரவு இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு வேணும். ஏன்னா கர்மஸ்தானாதிபதி சூரியன் விருச்சிக ராசிக்கு வந்து அப்பழுக்கற்ற யோகர். சரியா, அதனால் ஒரு பெரிய கேந்திராதிபதி, பெருங்கோணத்துக்கு கேந்திராதிபதி, பெருங்கேந்திரத்துக்கு அதிபதி, கோணம் கிடையாது கேந்திரத்துக்கு அதிபதி. அதனால் நீங்கள் வந்து சூரியனுடைய ஆதரவு நேரம் பெறணும். ஏன்னா சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ல் பொதுவாக சூரியன் இருக்கக்கூடாது, அரசாங்க பயம்பாங்க, தேக ஆரோக்கிய பிரச்சனை அப்படிம்பாங்க. பட் அவர் வந்து சுபத்துவமாக இருக்கிறார். ஆட்சி பெற்ற புதன் வீட்டிலையும் சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்குது. நல்ல அமைப்பு தான். ஓகே, சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பு தான். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காருடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.